சஷ்டி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணா நல்லது தெரியுங்களா? சிவபெருமானுக்கு எப்படி இந்த ஐப்பசி மாதம் வர்ற பிரதோஷம் அவ்வளவு சிறப்போ அந்த அளவுக்கு இந்த மாதத்துல வர தேய்பிரை சஷ்டியும் அவ்வளவு சிறப்புங்க. அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வருகிற 10ஆம் தேதி தேய்பிரை சஷ்டி வருதுங்க. அந்த நாள்ல என்ன செய்தா முருகனுடைய அருள் வந்துட்டு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அன்னைக்கான நாள்ல காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு முருகனை வழிபடணுங்க. அன்னைக்கான நாள்ல முருகனுடைய மனதுல எண்ணிக்கிட்டு விரதம் இருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயங்க. முருகனுக்கு பிடித்த உணவுகள், சாப்பாடு இது எல்லாமே வச்சு வழிபடணுங்க. எல்லாமே பியோர் வெஜ்ஜா தாங்க இருக்கணும். நம்ம என்ன விளக்கு தீபம் வேணாலும் ஏத்தலாங்க. வெற்றிலை தீபம் ஏத்தலாம், விளக்க வச்சு தீபம் ஏத்தலாம். அந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற என்ன தீபம் வேணாலும் ஏத்திக்கலாங்க. ஆனா முழு மனதினுடைய முருகனை வந்துட்டு வழிபடணுங்க. உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க. அன்னைக்கான நாள்ல